ஈக்குவல் பவர் அப்படிங்கிற மாரி இருந்தாலுமே, சுப்மன் கில், அ பவுமா. ஸோ இவங்களுடைய ஜாதகம் அடிப்படையில வச்சு பார்க்கும் பொழுது, சுப்மன்களுடைய ஜாதகம் 0.5% வந்து கொஞ்சம் பலமாவே இருக்கு. ஸோ அதனால வந்து இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இந்த ஆருடம் வச்சு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து டஃப் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ நம்முடைய ஜோதிட கணிப்பு ரீதியா ஓவராலா பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்திய அணி ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆட்டத்த குடுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா அணி கொஞ்சம் போட்டி போடுவாங்க. போட்டி போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நாங்க டஃப் குடுக்குறோம் அப்டிங்கிற மாரி ஆட்டம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அப்படியே டோட்டலா அன்சர்பிலிட்டி மாரி அவங்களுடைய விக்கெட்டுகள் இழந்து டோட்டலா வந்து இந்தியா பக்கம் ஆட்டம்ங்கிறது மாறிரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதேமாரி நம்முடைய கணிப்புகள்ல 5 நாள் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ்க்குள்ளேயே வந்து மேட்ச் முடியறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ இதுதான்